ஹாய் மை ஃபேமிலி, நான் தான் உங்கள் விஜிமினு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி மாட்டுப்பொங்கல் கொண்டாடணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விஜிமினு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மாட்டுப்பொங்கல் என்ன என்று சொல்லி நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. என்பது தைப்பொங்கல் நாளின் மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். இது பட்டி பொங்கல் அல்லது கன்று பொங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது. மக்களின் வாழ்வில் ஒன்றிய காளைகளுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் கொண்டாடப்படுகிறது. அன்று மாடுகள் கட்டும் தொழுவத்தினை சுத்தம் செய்து கொள்வார்கள். கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்வார்கள். மாடுகளின் கொம்புகள் சீவப்பட்டு பளபளக்கும் வகையில் வண்ணம் பூசி கூரான கொம்பில் குஞ்சம் அல்லது சலங்கை கட்டி விடுவார்கள். கழுத்துக்கு தோளிலான வார்பட்டையில் சலங்கை கட்டி அழகுபடுத்துவார்கள். திருநீறு பூசி குங்குமம் பொட்டிட்டும் புதிய மூக்கணாங்கயிறு தாம்பு கயிறு அணிவித்து தயார் செய்வார்கள். உழவு கருவிகளை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைப்பார்கள். விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் அனைத்து கருவிகளும் இதே போல செய்வார்கள். தாம்பலத்தட்டுகளில் தோட்டம் காடுகளில் விளைந்த பயிர் பச்சைகளை வைத்தும் தேங்காய் பூ பழம் நாட்டு சர்க்கரை என எல்லா பூஜைக்காக எடுத்து வைப்பார்கள். தொழுவத்திலேயே பொங்கல் பொங்கி கற்பூர தீபாராதனை காட்டப்படும். இதன் பின் பசுக்காலை எருமை என அழைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் சல்லி காசுகளை அணிந்த ஏறுகளை தரும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு இந்நாளில் நடைபெறும். ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுப்பொங்கல்லாம் என்னன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ எங்கே எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாட்டுப்பொங்கல். அந்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பசங்களாம் வேஷ்டி சட்டை கட்டிட்டு பொண்ணுங்களாம் புடவை கட்டிட்டு அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க பார்க்குறதுக்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடெல்லாம் நல்லா குளிப்பாட்டி அப்புறம் மாட்டு கொம்பெல்லாம் கலர் கலராக பெயிண்ட் அடித்து மூக்குடாங்கயெல்லாம் புதுசாக மாற்றி அப்புறம் பூ வச்சு பொட்டு வச்சு அப்புறம் ஃபுல்லாக மாட்டுக்கு பூஜை பண்ணி மாட்டை எல்லாத்தையும் கொண்டு மந்தக்கரைக்கு கொண்டு வந்துடுவாங்க. மந்தக்கரைன்னு அங்கே ஒரு பெரிய பிளேஸ் இருக்கும். அங்கே தான் எல்லா மாட்டையும் ஊரில் இருக்கிற எல்லா மாட்டையும் கொண்டு நிறுத்திடுவாங்க. ஸோ ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆகிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள்லாம் கரைச்சி மேலெல்லாம் தெளிப்பாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையாகவே அந்த டேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு வரட்டுவாங்க. மாடு வீட்டுக்கு அங்கே ஓட்டிகிட்டு போகும்போது அவ்வளோ ஸ்பீடாக ஓடும். ஒன்றோடு ஒன்று மொட்டிக்கிட்டு முட்டைலாம் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் என்னால் மாட்டுப்பொங்கலுக்கு போக முடியல. நாங்கள் சென்னையிலே பொங்கல் வச்சதுனால நாங்கள் கிராமத்துக்கு போக முடியல. எப்பயுமே நாங்கள் பொங்கல்னாலே கிராமத்துக்கு போயிடுவோம். கிராமத்து பொங்கல்னாலே அவ்வளோ ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டிலாம் கழுவி அந்த வண்டியெல்லாம் பூஜை பண்ணி வண்டியிலலாம் சின்ன சின்ன பசங்க டிராக்டரு டாட்டா ஏசி காரு அந்த மாதிரிலாம் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வரும். பார்த்திங்கன்னா மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் ஃபுல்லாக சுற்றுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டேஸ் பார்த்திங்கன்னா. அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுற்றிட்டு வரும்போது கரெக்டாக அந்த பிள்ளையார் கோயிலாண்டையும் அந்த அம்மன் கோயிலாண்டையும் பார்த்தீங்கன்னா கும்மி அடிப்பாங்க. யார் ஒன்றும் அடிக்கலாம், சின்ன பசங்க அடிப்பாங்க, பெரியவங்க அடிப்பாங்க. நான்லாம் அடிச்சிருக்கேன். அடித்தவங்களுக்கு ப்ரைஸும் தருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் கும்மி அடிக்கும் போது. ஒரு சில பேர் பாட்டு பாடுவாங்க. உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. அங்கே எல்லாருமே எப்படி கும்பலாக இருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா பார்த்து ரசிப்பாங்க. கிராமம்னாலே அது வேறு லெவல் தான். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.